இது ஒரு முஸ்லீம் நாடு. ஆனால் இங்குள்ள சந்தைகளை நடத்துவது பெண்கள்தான். சிறு சிறு ஓட்டல்களையும் இந்த பெண்களே கவனித்துக் கொள்கிறார்கள். இது தவிர இந்த நாட்டில் மின்சாரம், தண்ணீர் இலவசமாக கிடைக்கிறது. மேலும் விவசாயம் செய்வதற்கு விதைகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இருப்பினும் இங்குள்ள மக்கள் தொகையில் 92% பேர் முஸ்லீம்கள்தான். ஆனாலும் இந்த நாட்டில் தாடி வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு குறைவான ஆண்கள் தாடி வைக்க அனுமதியில்லை. அவ்வாறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த நாட்டில் ஒரு இடம் 200 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை நரகத்தின் வாயில் என்று அழைக்கிறார்கள். இங்கே மிக மிக கடுமையான சட்டங்கள் உள்ளன. அவற்றை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதுதான் துர்க்மெனிஸ்தான். ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இந்த நாட்டு மக்கள்தான் இந்தியர்களை மிகவும் விரும்புகிறார்கள். இந்த அற்புதமான நாட்டின் கலாச்சாரம், வரலாறு, மக்களின் வாழ்க்கை மற்றும் உணவு பழக்கங்கள், சில அழகான இடங்கள் ஆகியவற்றை நெருக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் அதற்கு முன் உங்களின் ஒரு லைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதும் கிடைத்தால் எங்கள் நாள் முழுவதுமான உழைப்பு வெற்றி பெற்றதாக இருக்கும். துர்க்மெனிஸ்தான் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு நாடு. இது காஸ்பியன் கடலின் கிழக்குக் கரைக்கு அருகில் உள்ளது மற்றும் பாலைவனப் பகுதிகளுக்கு பெயர் பெற்றது. வரைபடத்தில் இது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு மேலேயும் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தானுக்கு கீழேயும் தெரிகிறது. 1999ஆம் ஆண்டில் இங்கே முதல் ஜனாதிபதியான சபர்முராத் ஞாசோவ் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் சமையலுக்கான எரிவாயு, மின்சாரம் மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளை அடுத்த 40 ஆண்டுகளுக்கு, அதாவது 2040 வரை இலவசமாக்கினார். ஆனால் 39 ஆண்டுகளுக்குப் பிறகு, அதாவது 2018ஆம் ஆண்டில் இங்கே புதிய ஜனாதிபதி குர்பாங்குலி பெர்டிமுகாமெடோவ் இந்த வசதிகளை இலவசமாக வழங்குவதை நிறுத்தினார். இந்த நாட்டின் வரலாறு மற்றும் மக்களை நெருக்கமாக அறிய நாம் நாட்டின் தலைநகரை பார்க்க வேண்டும். அதுதான் அஷ்கபாத். அஷ்கபாத்தின் கதை 1860இல் தொடங்குகிறது. ரஷ்ய இராணுவம் அதை ஒரு இராணுவ முகாமாக உருவாக்கியபோது. இதன் பெயர் பாரசீக வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் காதல் நகரம். முன்பு இது பட்டுப்பாதையில் ஒரு சிறிய நகரமாக இருந்தது. அங்கு வணிகர்களும் நாடோடி மக்களும் வந்து செல்வார்கள். 1957ஆம் ஆண்டில் ஒரு பயங்கர பூகம்பம் இந்த நகரத்தை முற்றிலுமாக அழித்தது. அதில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தனர். இந்த சோகத்திற்குப் பிறகு சோவியத் அரசு அதை மீண்டும் கட்டியெழுப்பியது. அகலமான சாலைகள் மற்றும் வலுவான கட்டிடங்கள் கட்டப்பட்டன. 1992இல் துர்க்மெனிஸ்தான் சுதந்திரமடைந்தபோது அஷ்கபாத் நாட்டின் பெருமையாக மாறியது. அஷ்கபாத் வெள்ளை நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு 680க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வெள்ளை பளிங்கு கற்களால் மூடப்பட்டுள்ளன. இதற்காக இதற்கு கின்னஸ் உலக சாதனையும் கிடைத்துள்ளது. இந்த நகரம் மினுமினுக்கும் வெள்ளை பளிங்கு, தங்கச் சிலைகள் மற்றும் நீரூற்றுகளால் நிரம்பியுள்ளது. இது பாலைவனத்தில் ஜொலிக்கிறது. இங்கு சுமார் 12 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். இது நாட்டின் மக்கள் தொகையில் 17% ஆகும். பெரிய பெரிய நினைவுச் சின்னங்கள், இண்டிபெண்டன்ஸ் மான்யூமெண்ட் மற்றும் ஆலெம் கலாச்சார மையத்தின் உருளை சக்கரம் போன்றவை இதை மிகவும் சிறப்பானதாக ஆக்குகின்றன. 1991இல் இந்த நாடு சுதந்திரமடைந்தபோது எந்த வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் இங்கு வர முடியாது என்பதற்காக பல கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இதன் காரணமாக இங்கு மிகக் குறைவான சுற்றுலாப் பயணிகளே வருகிறார்கள். வருபவர்களுக்கும் தங்கள் விருப்பப்படி சுற்றும் சுதந்திரமில்லை. அவர்கள் வழிகாட்டப்பட்ட சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டி எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறாரோ அந்த இடங்களை மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் பார்க்க முடியும். இங்கு சுற்றுலாப் பயணிகள் வழிகாட்டப்பட்ட சுற்றுலாவை மேற்கொள்வது கட்டாயமாகும். தாங்கள் விரும்பியபடி சுதந்திரமாகச் சுற்றுவது சாத்தியமில்லை. துர்க்மெனிஸ்தானின் இணைய உலகில் கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையானவை. கேட்டால் நீங்கள் திகைத்துப் போவீர்கள். இந்த மத்திய ஆசிய நாட்டில் 30% மக்கள் மட்டுமே இணையத்தை பயன்படுத்த முடிகிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்ஆப், ட்விட்டர் போன்ற ஆப்ஸ் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. வலைத்தளங்களும் சோதனைக்குப் பிறகே திறக்கப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு ஆன்லைன் அடியும் கண்காணிக்கப்படுகிறது. இந்த போக்கு 1999களில் இணையம் வந்தபோதே தொடங்கியது. ஆனால் அதன் வேகமும் அணுகலும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டன. மேலதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்டவற்றை மட்டுமே மக்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டு செய்திகள் அல்லது செய்தித்தளங்களை அணுகுவது கடினம். இதன் காரணமாக துர்க்மெனிஸ்தான் உலகின் மிகக் குறைந்த இணைய நட்பு நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. VPN கூட வேலை செய்யாது, ஏனெனில் அவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. துர்க்மெனிஸ்தானில் இன்னும் ஒரு வித்தியாசமான விதி உள்ளது. இங்கு ஒவ்வொரு காரும் வெள்ளை அல்லது வெளிர் நிறத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். ஆம்,
2019 முதல் தலைநகர் அஷ்கபாத்தில் கருப்பு அல்லது அடர் நிற வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அஷ்கபாத்தை வெள்ளை நகரம் என்று அழைக்கிறார்கள். அங்குள்ள அனைத்து கட்டிடங்களும் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனவை. வெள்ளை வாகனங்கள் நகரத்தின் பிரகாசத்திற்கும் தூய்மைக்கும் பொருந்துகின்றன. உங்கள் கார் கருப்பு நிறத்தில் இருந்தால் அதை வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் செய்ய வேண்டும். இல்லையெனில் போலீஸ் பறிமுதல் செய்யலாம். இந்த விதியை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில இளைஞர்கள் இது தங்கள் விருப்பத்தின் மீதான கட்டுப்பாடு என்று கருதுகிறார்கள். இருந்தாலும் அஷ்கபாத்தின் சாலைகளில் வெள்ளை வாகனங்களின் பிரகாசம் பார்க்கத்தக்கது. நகரமே ஒரே சமயத்தில் பிரகாசிப்பது போல் இருக்கும். இந்த விதி துர்க்மெனிஸ்தானின் தனித்துவமான பாணியை காட்டுகிறது. அங்கு எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். இந்த நாட்டில் 30 வயதுக்குட்பட்ட ஆண்கள் தாடி வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆம், நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். அஷ்கபாத்தின் பளபளக்கும் சாலைகளில் ஏதேனும் ஒரு இளைஞன் தாடியுடன் காணப்பட்டால் போலீஸ் அவனை பிடித்து பலவந்தமாக சவரம் செய்ய வைக்கலாம். இந்த விதி 1999களில் இருந்தே உள்ளது. முதல் ஜனாதிபதி சபர்முராத் ஞாசோவ் இதை அமல்படுத்தினார். இங்கு இது மத தீவிரவாதத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. அதுபோன்ற எதுவும் இங்கு சகித்துக் கொள்ளப்படுவதில்லை. துர்க்மெனிஸ்தானில் 97% மக்கள் முஸ்லீம்கள். ஆனால் மதம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விதி இளைஞர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் அவர்களின் தாடி அவர்களின் பாணி மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். இது அவர்களின் சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடு என்று பலர் கருதுகிறார்கள். இருந்தாலும் மக்கள் பயத்தில் விதியை கடைபிடிக்கிறார்கள். இல்லையெனில் அபராதம் அல்லது சிறைபிடிக்கப்படும் ஆபத்து உள்ளது. சிலர் ரகசியமாக சிறிய தாடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிடிபடுவோமோ என்ற பயம் உள்ளது. அஷ்கபாத்தில் சுத்தமான தோற்றம்தான் நடைமுறையில் உள்ளது. நகரத்தின் வெள்ளை பளிங்கு மற்றும் வாகனங்கள் போல. இந்த விதி துர்க்மெனிஸ்தானின் கடுமையான கட்டுப்பாட்டை காட்டுகிறது. இது அதைவிட கொரியாவைப் போலாக்குகிறது. தாடி மீதான இத்தகைய தடை சரிதானா என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். துர்க்மெனிஸ்தான் இந்த மத்திய ஆசிய நாடு மிகவும் வெற்றிடமாக உள்ளது. இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 9 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். இதன் 70% நிலப்பரப்பு காரகும் பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது. அது சூரியனின் வெப்பத்தில் பிரகாசிக்கிறது. யோசித்துப் பாருங்கள், இவ்வளவு பெரிய நாடு, ஆனால் மக்கள் தொகை கணக்கில் சொற்பம். இதன் பரப்பளவு 5,07,890 சதுர கிலோமீட்டரில் பரவியுள்ளது. ஆனால் மக்கள் தொகை வெறும் 85 லட்சம் மட்டுமே. ஏனெனில் பாலைவனத்தில் வாழ்வது கடினம் மற்றும் இங்கு தண்ணீர் பற்றாக்குறையும் உள்ளது. பெரும்பாலான மக்கள் அஷ்கபாத் போன்ற நகரங்களில் குடியேறியுள்ளனர். அங்கு வெள்ளை பளிங்கு கட்டிடங்கள் பிரகாசிக்கின்றன. கிராமங்களில் மக்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஒட்டகங்களை வளர்க்கிறார்கள். இந்த வெற்றிடத்தின் விளைவு என்னவென்றால் இங்கு அமைதி இருந்தாலும் வளர்ச்சி மிகவும் மெதுவாகவே உள்ளது. வணிகமும் சுற்றுலாவும் குறைவு, ஏனெனில் விசா பெறுவது கடினம். இருந்தாலும் இந்த நாட்டில் ஒரு தனித்துவமான காட்சி உள்ளது. அதுதான் நரகத்தின் வாயில். இது காரகும் பாலைவனத்தில் 39 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கிறது. 1985இல் சோவியத் விஞ்ஞானிகள் எரிவாயு தேடித் துளையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென நிலம் சரிந்தது. 86 மீட்டர் அகலமும் 40 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு பள்ளம் உருவானது. நச்சுவாயு வெளியேறத் தொடங்கியதால் விஞ்ஞானிகள் அதற்கு தீ வைத்தனர். சில வாரங்களில் தீ தானாக அணைந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தவறாக நினைத்தார்கள். இந்த தீ 47 ஆண்டுகளுக்குப் பிறகும் எரிந்து கொண்டிருக்கிறது. இரவில் இதன் சுவாலைகள் மைல் கணக்கில் தூரத்தில் இருந்தும் தெரியும். வேறொரு உலகம் போல. மீத்தேன் வாயு இதை எரிய வைக்கிறது. ஏனெனில் துர்க்மெனிஸ்தானிடம் உலகின் 5வது பெரிய எரிவாயு இருப்பு உள்ளது. இந்த பள்ளம் இப்போது ஒரு பெரிய சுற்றுலா ஈர்ப்பு மையமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பேர் இதை பார்க்க வருகிறார்கள், குறிப்பாக இரவில் இது பிரகாசிக்கும் போது. அருகில் யூட் முகாம் உள்ளது. அங்கு சுற்றுலாப் பயணிகள் தங்கலாம். 2014இல் ஜார்ஜ் குரோனிஸ் என்ற ஆய்வாளர் பள்ளத்தின் அடிவரை இறங்கிச் சென்றார். அங்கு அவர் பாக்டீரியாக்களைக் கண்டுபிடித்தார். அவை இவ்வளவு வெப்பத்திலும் உயிர் வாழ்கின்றன. ஆனால் இந்த தீ சுற்றுச்சூழலுக்கு கவலையளிப்பதாக உள்ளது. மீத்தேன் மற்றும் CO 2 பசுமையில்ல வாயுக்களை வெளியிடுகிறது. இது காலநிலையை பாதிக்கிறது. 2024இல் ஜனாதிபதி குர்பாங்குலி பெர்டிமுகாமெடோவ் அதை அணைக்க உத்தரவிட்டார். ஆனால் இதுவரை தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த பள்ளம் இயற்கைக்கும் மனித தவறுக்கும் இடையிலான தனித்துவமான கலவையாகும். இது பண்டைய நிசா. இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும். அஷ்கபாத்தில் இருந்து 12 கிலோமீ தொலைவில் உள்ள இது பார்த்தியன் பேரரசின் முதல் தலைநகராக இருந்தது. இது கிமு 370இல் கட்டப்பட்டது. நிசா பட்டுப்பாதையில் ஒரு பெரிய வணிக மையமாக இருந்தது. அங்கு பாரசீக, கிரேக்க மற்றும் சீன கலாச்சாரங்கள் சந்தித்தன. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
புதிய நிசா மக்கள் வாழும் இடம் மற்றும் பழைய நிசா அரச கோட்டைகள் மற்றும் கோயில்கள் உள்ள இடம். இங்குள்ள மண் சுவர்கள், அரண்மனை இடிபாடுகள் மற்றும் பண்டைய சிற்பங்கள் வரலாற்றின் கதையைச் சொல்கின்றன. நாடு நிஜமாகவே ஒரு விசித்திரமான மற்றும் ஆச்சரியம் கலந்த உலகமாகத்தான் தீர்க்கப்படாத மர்மங்கள், வரலாற்றில் மறைக்கப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் சிலிர்ப்பூட்டும் தகவல்களைத் தொடர்ந்து நமது சேனலில் நான் உங்களுக்காக கொண்டு வரப்போகிறேன். எங்களின் இந்த உழைப்பும் தொகுத்து வழங்கப்பட்ட இந்த தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களைத் தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் என செட் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த விசித்திரமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். மீண்டும் ஒரு மர்மம் நிறைந்த, விறுவிறுப்பான மற்றும் யாரும் அதிகம் அறியாத புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன்.